உங்க தலையில இருக்க டாண்ட்ரஃப ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணாலே போதும். உங்க முடியில இருக்க எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் ஆயிரும். ஹேர் குரோத்தும் நல்லா இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் 2ல இருந்து 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் 50 ml தயிர் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 முட்டையில வந்து முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம். இப்போ மூடியை போட்டுட்டு மிக்ஸில கொண்டு போய் வச்சு 2 செகண்ட் 2 தடவை பல்ஸ் மோல் அடிச்சுக்கங்க போதும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து பாத்தீங்கன்னா டாண்ட்ரஃப் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். 1% கூட கோல்ட் ஆகாத ஒரு ஹேர் பேக் தான் இது. ஸோ வாரத்தில் 2 இல்லாட்டி 3 தடவை உங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தா மட்டும் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அண்ணா இதெல்லாம் எனக்கு வந்து டைம் இல்லைன்னா நான் வந்து ஹேர் பேக் போட்டுட்டு உடனே ஹேரை வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஜெகதீஷ் மீனா ஹேர் க்ரோத் மாஸ்க் இருக்கு. இந்த மாஸ்க்கை உங்க ஹேர்லையும் ஸ்கேல்ப்லையும் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஜெகதீஷ் மீனா ஹேர் க்ரோத் ஆயில் இருக்கு. இந்த ஆயில் நீங்க ட்ரை பண்ணலாம். இது கூட வந்து கோகனட் மில்க் ஷாம்பு இருக்கு. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டும் நீங்க வந்து வாரத்தில் 2 இல்லாட்டி 3 தடவை யூஸ் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். நம்ம ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் சேனல் ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன்.